இந்த மாதிரி மொக்க கவிதை உங்களை தேடி சேரணும் அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. we want your support. வணக்கம். திருவள்ளுவர் ஆண்டு 2055. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. குறள். உலக விழாக்கள் எல்லாம் கடவுளை சார்ந்திருக்க உழைப்பை போற்றி இயற்கையை வணங்கும் இயந்த விழா இது எங்கள் பொங்கல் விழா. பிளவுபடுத்தும் மத விழாக்கள் இங்கு கொட்டி கிடக்க மக்களை ஓர்மைப்படுத்தும் ஒப்பற்ற விழா இது எங்கள் பொங்கல் விழா. கல்லை கடவுளாக வணங்கும் விழாக்கள் 1000 இங்கிருக்க கால்நடைகளை கடவுளாக கொண்டாடும் விழா இது எங்கள் பொங்கல் விழா. உணவை படைக்கும் உழவனை உலகம் மறந்திருக்க உழவை பாதுகாக்கும் ஒப்பற்ற விழா இது எங்கள் பொங்கல் விழா. போற்றி போற்றி உழவனே போற்றி என போற்றிவிட்டு இன்று கணினி முன் அமர்ந்து கவலையின்றி நாம் கல்லா கட்டுகிறோம். உழவனோ வறுமையில் உயிரிழக்கிறான், கண்டும் காணாமல் நாம் இருக்கிறோம். உழவனுக்கு மின்சாரம் இலவசம் என்றால் ஓசி ஓசி என ஓயாமல் வாய் கூச பேசுகிறோம். அன்று கொரோனா வந்த போது உணவை தேடி அலைந்ததை இன்று வசதியாய் மறந்துவிட்டு அரசு நெல் விலையை ஏற்றினால் ஐயையோ என்று அலறுகிறோம். அவரவர் பொருளுக்கு அவரவர் விலை நிர்ணயிக்க விவசாயி விளைவித்த விளைச்சலுக்கு அரசுதான் விலையை நிர்ணயிக்கும் என்றால் எந்த ஒரு நியாயம் இது? இதை கேள்வி கேட்போர் யாரும் இல்லை. உழவனை ஆதரிக்க நாதி இல்லை. உழவை காக்க உழவனே போராடுகிறான். உண்டு கொழுக்கும் நாம் இவன்தானே என்று அலட்சியமாய் கடந்து போகிறோம். விளையும் விளைநிலைகளை மலடுகளாக்கி மனைகளாய் வெட்கமின்றி வாங்குகிறோம். சேற்றில் கால் வைத்து செல்ஃபி எடுத்து மகிழ்கிறோம். காரணம் ஒன்றுதான், நம்மை தாக்காதவரை உழவும் நமக்கு ஒரு பொம்மைதான், உழவனும் நமக்கு ஒரு விளையாட்டு பொம்மைதான். இப்படித்தான் உழவு தொழில் அழிகிறதென்று கவிதை வாசிக்கும் நானும் கைத்தட்டி ஊக்கப்படுத்தும் நீங்களும் கடமை முடிந்ததென்று கடந்து போவோம் அடுத்த பொங்கல் விழாவை நோக்கி. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். நன்றி, வணக்கம்.